Hi everyone, in the video we are going to see the 12th standard 1 year study plan for all subjects. Already I told you that 12th standard we 1 year plan. So this is a monthly plan, that is 1 month you will study all subjects plus 1 lesson you time so that ஒரு லெசனுக்கு இவ்வளோ நாள்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுக்கணும், பிரித்து 1 மந்த்துக்குள்ளே இத்தனை சாப்டர் நீங்கள் என்ன செய்யணும், பிரித்து படிக்கணும். ஏன்னா டெய்லி இதை படிங்க அதை படிங்கன்னு இப்போ 200 டேஸ்க்குனா 200 டேஸ்க்கு உட்காந்து நான் எழுதி கொடுக்க முடியும். கொஞ்சம் கஷ்டம் தான், பட் எழுதி கொடுக்கலாம். இட் டேக்ஸ் டைம். பட் ஸ்டில் ஒருத்தருக்கு டைம் வேரிஸ் ஆகும். இப்போ ஒரு சிலர் எப்படி இருக்குன்னா ஸ்கூல் போயிட்டு வர டைம் கம்மியாக இருக்கும், டைம் அதாவது வீட்டில் படிக்கிறதுக்கு டைம் கம்மியாக இருக்கும், ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலருக்கு சாட்டர்டே ஸ்கூல் இருக்கும், சிலருக்கு லீவ் இருக்கும். நான் லீவு நினச்சி ஒரு பிளான் கொடுப்பேன், பட் அது அன்றைக்கி ஸ்கூல் இருக்கலாம், அப்போ அவங்களால ஃபாலோ பண்ண முடியாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ முடிக்கணும்னு சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் 1 வீக் எவ்வளோ முடிக்கணும்னு பிளான் பண்ணி டெய்லியும் நீங்கள் பிரித்து படிச்சுக்கோங்க, சரியா? ப்ளஸ் ஒரு லெசனுக்கு எவ்வளோ நாள் ஒதுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் ஆடியோ கொஞ்சம் மோசமாக இருக்கும், ப்ளீஸ் பேர் வித் திஸ். சீக்கிரமாக நம்ம என்ன செஞ்சிடலாம், இதை கிளியர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியை பொறுத்தளவுக்கு நான் எல்லா மந்த்தும் கொடுத்துருப்பேன். ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி நவம்பரில் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். 6 months தான், சரியா? 6 monthsல போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்ட் ஒன் மோர் திங், இந்த 6 மாதத்தில் உங்களால் போர்ஷன் முடிக்க முடியல, ஒரு லெசன் 2 லெசன் பெண்டிங் ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், டிசம்பர் ஆஃப்லி லீவ் இருக்கும்ல, அதில் கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் பண்ண யாராலையும் முடியாது கொடுத்த டைமில். ஸோ ஒரு லெசன் 2 லெசன் லேக் ஆகிடுச்சு, பேக்லாக் வந்துருச்சு அப்படின்னா கூட நம்ம என்ன செஞ்சுக்கலாம், பின்னாடி படிச்சுக்கலாம், அதில் பிரச்சனை இல்லை, சரியா? ஓகே, ஸோ ஜூனை பொறுத்தளவுக்கு கெமிஸ்ட்ரியில் ஃபர்ஸ்ட் லெசன் 6th லெசன் 11th லெசன், ஜூலையில் 2nd லெசன் 7th லெசன் 12th லெசன், ஆகஸ்ட்டில் 3, 8, 4, செப்டம்பரில் 9 and 10. ஏன் 2 லெசன் தான் கொடுத்துருக்கேன்னா செப்டம்பரில் குவார்டர்லி எக்ஸாம் வந்துடும், அப்போ நம்மளுக்கு டைம் கம்மியாயிரும். ஸோ அதனால நம்மளுக்கு படிக்கிறதுக்கு கம்மியாக தான் டைம் இருக்குங்கிறனால 9 and 10 கொடுத்துருக்கேன், 2 லெசன் தான். தென் அக்டோபரில் 5, 13, 14, நவம்பரில் 15 சாப்டர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபரில் 14 சாப்டர்னால முடிக்க முடியல, அப்போ நீங்கள் என்ன செய்யலாம், நவம்பரில் படிச்சுக்கலாம், சரி? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு லெசன் நம்மளுக்கு ஒரு மந்த் மாறி போகுதுன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், இந்த போர்ஷன் நான் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஜூலையில் ஃபர்ஸ்ட் மிட்டம் வந்துடும், செப்டம்பரில் குவார்டர்லி வந்துடும், நவம்பரில் செகண்ட் மிட்டம் வந்துடும். அப்போ அதுக்கும் நீங்கள் போர்ஷன்ஸ் படிக்கணும்ல. ஸோ அந்த போர்ஷன்ஸ் கவர் ஆகிற மாதிரி தான் நான் லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்போ ஃபர்ஸ்ட் மிட்டமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் 6th லெசன் 11th லெசன் 2nd லெசன் 7th லெசன் வந்துடும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் என்ன செஞ்சிருக்கேன், ஜூலை வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாமே அந்தந்த எக்ஸாம்ஸ்க்கு பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரியா? ஸோ நம்பி படிக்கலாம். நெக்ஸ்ட், ஒரு லெசனுக்கு நான் இப்போ நான் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ போர்ஷன் முடிக்கணும்னு சொல்லிட்டேன். அப்போ ஒரு லெசனுக்கு நான் எத்தனை நாள் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ தட் நீங்கள் உங்கள் பிளான் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் லெசன், 2nd லெசன், 3rd லெசன், 4th லெசன், 6th, 7th, 8th, 9th இது எல்லாமே சின்ன சாப்டர். ஸோ இந்த மாதிரி சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கும்போது ஒரு சாப்டருக்கும் புக் பேக்கு 3 நாள் நீங்கள் ஒதுக்கிக்கலாம், புக்கினுக்கு 2 நாள் ஒதுக்கிக்கலாம், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் 1 day ஒதுக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் லெசனுக்கு புக் பேக் 3 நாள், புக்கின் 2 நாள், ப்ரீவியஸ் இயர் அண்ட் ரிவிஷனுக்கு 1 நாள். அதே மாதிரி 2nd லெசனுக்கும் புக் பேக் 3 நாள், புக்கின் 2 நாள், ப்ரீவியஸ் இயர் அண்ட் ரிவிஷன் 1 நாள். அது மாதிரி 3rd லெசன், 4th லெசன், 6th, 7th, 8th, 9th இது மாதிரி 8 லெசனுக்கும் நீங்கள் தனித்தனியாக என்ன செஞ்சுக்கலாம், ஒரு 6லேருந்து 7 நாள் ஒதுக்கிக்கலாம். ஸோ நான் இங்கே 6 days தான் வரும், பட் ஸ்டில் நான் இங்கே 7 கொடுத்துருக்கேன்னா சில பேரால் 6 நாளில் முடிக்க முடியாது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வந்துடும். அப்போது நம்ம 7 days அப்படின்னு கொடுத்துருக்கேன், எக்ஸ்ட்ரா 1 நாள் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். அப்போது 8 லெசன் 7 நாள்லனா 56 நாள் என்ன செய்யும், நம்மளுக்கு 8 லெசன் முடிக்கிறதுக்கு வரும். நெக்ஸ்ட் சாப்டர் 5 and 10 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சாப்டர் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அப்போ அதுக்கு நீங்கள் 8லேருந்து 10 days ஒதுக்கிக்கலாம். அதாவது சாப்டர் 5க்கு தனியாக 8 to 10 days, சாப்டர் 10க்கு தனியாக 8 to 10 days நீங்கள் ஒதுக்கிக்கலாம். பட் சாப்டர் 10 தியரி நிறையா இருக்குங்கிறனால நான் அப்படி கொடுத்துருக்கேன். ஓகேவா, ஃபைன். நெக்ஸ்ட் ஆர்கானிக்கில் 11th லெசன், 12th லெசன், 13th லெசன் படிக்கும்போது ஒரு லெசனும் நீங்கள் எப்படி படிக்கணும்னா பேஜ் பை பேஜாக படிக்கணும். இதுக்கு முன்னாடிலாம் நான் எப்படி சொல்லியிருப்பேன், புக் பேக், புக்கின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது மாதிரி படிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். பட் 11, 12, 13 லெசன் படிக்கும்போது 11th லெசன் படிக்கும்போது பேஜ் பை பேஜாக படிக்கணும், 12th பேஜ் பை பேஜ், 13th பேஜ் பை பேஜாக படிக்கணும். நீங்கள் பேஜ் பை பேஜாக படிக்கும்போது அதில் புக் பேக், புக்கின் எல்லாமே மோஸ்ட்லி கவர் ஆயிரும், சரியா? அப்போ ஒரு நாளைக்கு 5 to 7 pages நீங்கள் செய்யலாம், படிக்கலாம். டோட்டலாக 11th லெசனுக்கு ஒரு 10 days எடுத்துக்கோங்க, 12th லெசனுக்கு 10 days, 13th லெசனுக்கு 10 days. அப்போ 10 days அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 11th லெசனில் ஒரு 40 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 பேஜ் படிங்க. அப்போது 8 daysல நீங்கள் என்ன செஞ்சலாம், அந்த 40 பேஜும் படித்து முடிச்சிடலாம். கரெக்டாக 8 daysல
ஒரு நாளைக்கு 5 பேஜ் படிச்சிங்கன்னா 8 டேஸில் 40 பேஜஸ் படித்து முடிச்சிடலாம். அப்போ ரிமைனிங் 2 டேஸ் புக் பேக்கில் எதுவும் நீங்கள் கவர் பண்ணாமல் இருந்தால் அதை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம். இதெல்லாமே ரஃபாக நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மைண்ட் செட்லேருந்து டேஸ் கொடுக்குறேன். ஒரு சிலர் சீக்கிரமாக 6 நாளில் கூட முடிக்கலாம், ஒரு சிலருக்கு 11 நாள் கூட ஆகலாம். ஸோ ஒரு +or- 1 days 2 days ப்ராப்ளம் இல்லை. இது நான் ஆவரேஜாக இங்கே கொடுத்துருக்கேன். சரியா? தென் 14th lesson 15th lesson பார்க்கும்போது இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஈஸி சாப்டர்ஸ். ஸோ 14th lessonக்கு புக் பேக் 2 days புக்கிங்க்கு 2 days நீங்கள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 15th lessonக்கு புக் பேக் 2 days புக்கிங் 2 days, மேபி 1 day நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா 15th lesson ரியாக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். அதே மாதிரி 14th lessonலையும் 1 day எக்ஸ்ட்ரா வேணா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ 14th lessonக்கும் 5 to 6 days எடுத்துக்கலாம், 15th lessonக்கும் 5 to 6 days நீங்கள் எடுத்துக்கலாம் தனித்தனியாக. அப்போது டோட்டலாக கெமிஸ்ட்ரிக்கு மட்டும் நீங்கள் எல்லாம் கால்குலேட் பண்ணிங்கன்னா 118 days உங்களால் போர்ஷன்ஸ் முடிக்க முடியும், விச் இஸ் less than 5 months. அப்போ நான் இங்கே 6 months உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பட் டெய்லி பேசிஸில் 5 months முடிகிற மாதிரி இருக்குது. அப்போ என்ன கணக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலையில் ஃபஸ்ட் மிட்டம் வரும், அதுக்கு ஒரு 5 நாள் போயிடும். அப்புறம் செப்டம்பரில் குவார்ட்டர்லி வரும், அதுக்கு ஒரு 10 நாள் போயிடும். ஸோ எல்லாத்தையும் கழிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். அண்ட் ஒன் மோர் திங், இந்த 15 லெசனுமே நான் கொடுத்துருக்க டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 14 13 முடிச்சிங்கன்னா கூட வெல் அண்ட் குட். 1 or 2 lessons நம்ம பின்னாடி படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. நெக்ஸ்ட் ஃபிசிக்ஸ் வரும்போது ஜூனில் வந்து லெசன் 1 and 3, ஜூலையில் 2 and 4. ஏன்னா ஃபர்ஸ்ட் லெசன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், தேர்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி செகண்ட் லெசன் ஈஸியாக இருக்கும், ஃபோர்த் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆகஸ்ட்டில் 5, 6, செப்டம்பரில் 7, 8, அக்டோபரில் 9, 10 எல்லாமே உங்களுக்கு அக்டோபர்லேயே கவர் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இது படிக்கும் போதே சேர்த்து என்ன செஞ்சுருங்க, ப்ராப்ளம்ஸும் சேர்த்து படிச்சிருங்க. ஓகேவா? தென் நவம்பர் ரிவிஷன், மேபி 1 or 2 lesson, ஒரு லெசன் நீங்கள் படிக்கலாம், நவம்பரில் கூட என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம், தப்பில்லை. ஸோ ஒரு லெசன் இப்போ வந்து ஃபஸ்ட் லெசன் படிக்கிறீங்கன்னா ஷார்ட் ஆன்சர்ஸ்க்கு 2 நாள் நீங்கள் ஒதுக்கிக்கலாம். புக் பேக் தான் ஃபுல்லாக படிக்க போகிறீங்க ஃபிசிக்ஸில். ஸோ ஷார்ட் ஆன்சர்ஸ் 2 நாள், லாங் ஆன்சர் 4 நாள். ஒரு நாளைக்கு ஒரு 5 கொஸ்டின், 4 5 கொஸ்டின் படி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 கொஸ்டின் இருக்குது லாங் ஆன்சர்னா, ஒரு நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 4 படிக்கலாம். அப்போ 4 நாளில் 16 கொஸ்டின் படிச்சிட முடியும். பட் ஒரு லெசனில் 15, 20, 5 மார்க் படிக்கிறது கஷ்டம். நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். போன வருஷத்தோட கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் இருக்க போது, பட் ஸ்டில் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறேன். சரியா? இப்போவே வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் இப்போயே கொடுக்குறேன். நீங்கள் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வீடியோஸ். நெக்ஸ்ட் லாங் ஆன்சருக்கு 4 days, ப்ராப்ளம்ஸ்க்கு 2 days. ஒரு நாள் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், இன்னொரு நாள் புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸ் ப்ராப்ளம். இம்பார்ட்டன்ட் மட்டும் தான் பார்க்க சொல்கிறேன். அப்போது ஒரு லெசனுக்கு நீங்கள் 8 to 10 நாள் வரைக்கும் ஃபிசிக்ஸில் எடுக்கலாம். அப்போ 10 லெசனுக்கு 100 daysக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம், இன்க்ளூடிங் ப்ராப்ளம்ஸ். அண்ட் புக் பேக் 1 மார்க்கு கூட ஒரு நாள் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எடுத்து படிச்சுக்கலாம், தப்பு இல்லை. தென் மேக்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு 2 லெசன் ஜூனில், ஃபஸ்ட்டு 2 லெசன். நெக்ஸ்ட் 3rd and 4th லெசன் ஜூலை. தென் 5th லெசன் ஃபுல்லாக ஆகஸ்ட்டில் படிச்சிடணும். 6th லெசனில் ஹாஃப், 6th லெசனில் ஹாஃப்னா 6.9 வரைக்கும் இருக்கா, அப்போ 6.5 வரைக்கும் படிச்சிருங்க. ஏன்னா 5th லெசன் பெருசு, 6th லெசன் பெருசு, ஃபுல்லாக முடிக்க முடியாது. அப்போ 5th லெசன் ஃபுல்லாக முடிச்சுட்டு 6th லெசனில் 6.5 வரைக்கும் நீங்கள் ஆகஸ்ட்டில் கம்ப்ளீட் பண்ணிடணும். தென் செப்டம்பர் வரும்போது அந்த 6.5 வரைக்கும் முடிச்சிருக்கீங்கல்ல ஆகஸ்ட்டில், அப்போ 6.6லேருந்து 6.9 வரைக்கும் படிச்சிருங்க. செப்டம்பரில் படித்து முடித்தோடனே கரெக்டாக குவார்ட்டர்லி வரும், எழுதிட்டு தென் 7th லெசனும் செப்டம்பரில் குவார்ட்டர்லி முடித்தோடனே படிச்சிடணும் 7th லெசன். ஏன்னா டைம் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், அந்த லீவில் 7th லெசனை படிச்சிருங்க. தென் அக்டோபரில் லெசன் 8, 9, நவம்பரில் 10, 11, டிசம்பரில் 12. ஏன்னா மேக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவி போர்ஷன்ஸ். ஸோ டிசம்பருக்குள்ளே முடிக்க முடியலனாலும் மேபி ஒரு லெசன் நீங்கள் வந்து எதோ விட்டுருக்கீங்கன்னா கூட அதை நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஜான்வரியில் படிச்சுக்கலாம், மேக்ஸ் மட்டும். ஏன்னா நிறையா இருக்குது, நீங்கள் தெளிவாக படிக்கணுங்கிறதுக்காண்டி. சும்மா அங்கங்கே பார்த்துட்டு போனோன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். பட் மேக்ஸ் தெளிவாக பாருங்கள். அதாவது நான் வந்து 12 சாப்டருமே, ஏன்னா மேக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, 12 சாப்டருமே ஃபுல்லாக படிக்கிறதுக்கு, 12 சாப்டர்லுமே ஃபுல்லாக படிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அங்கங்கே 12 சாப்டர் படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு 8 சாப்டர் கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ 12ல் அங்கங்கே படிக்கிறதுக்கு 8 சாப்டர் ஃபுல்லாக படிச்சுட்டு ஒரு 4 சாப்டர் அங்கங்கே படிச்சிங்கன்னா உங்களுக்கு மார்க் நல்லா வரும். ஸோ அப்போது படிக்கிறத தெளிவாக எல்லாமே படிக்கணும். அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், மேக்ஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுத்து படிங்க. அண்ட் டெய்லியுமே கொஞ்சம் டைம் எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. டெய்லி 1 hour to 1.5 hour ஈச் சப்ஜெக்ட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் சொல்லியிருக்க கணக்கு சொல்லியிருக்கேன்ல, புக் பேக் 2 நாள், புக்கிங்க்கு 2 நாள் சொல்லியிருக்கேன்ல. அப்போ ஒரு நாளைக்கு 1 to 1.5 hour நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நான் சொல்லியிருக்க டேஸ் எல்லாம் கரெக்டாக வரும். சரியா? தென் பயாலஜி, பாட்னி அண்ட் சுவாலஜி. பாட்னி தனியாக சொல்லியிருக்கேன், சுவாலஜி தனியாக சொல்லியிருப்பேன். அண்ட் பாட்னி வந்து எங்கே கம்மியாக கொடுத்துருக்கணும் அந்த மந்த்து, சுவாலஜி அதிகமாக கொடுத்துருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாட்னியில் ஒரே ஒரு லெசன் தான் கொடுத்துருக்கேன், சுவாலஜியில் 3 லெசன் கொடுத்துருப்பேன். ஸோ அது மாதிரி கம்பைன் பண்ணி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாட்னி ஜூனில் 2 லெசன், ஜூலையில் 3வது லெசன், ஆகஸ்ட்டில் 4, 5, செப்டம்பரில் 6, 7, அக்டோபரில் 8, 9, நவம்பரில் 10. இந்த 6 to 10 வந்து கம்பேரிட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் சுவாலஜியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட் 2 லெசன் ஜூனில், 3, 4, 5 ஜூலை. 3 ஈஸி தான், 4, 5 கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அதனால தான் நான் வந்து இங்கே பாட்னியில் கம்மியாக கொடுத்துருக்கேன். சரியா?
நெக்ஸ்ட் ஆகஸ்ட்டில் 6, 7, செப்டம்பரில் 8, 9, அக்டோபரில் 10, 10th லெசன் மட்டும் தான் சொல்லியிருக்கேன், அதுவும் ஈஸியான சாப்டர். நவம்பரில் 11, 12. ஸோ இந்த 11, 12 ஈஸியாக இருக்கும், இதில் 8 ஈஸியாக இருக்கும், 9 கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், 6 கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், 7 கஷ்டமாக இருக்கும். ஸோ ஈஸி கஷ்டம் எதை வச்சு சொல்கிறோம்? ஒன்று டாபிக்ஸ் ஈஸியாக இருக்கும், ரெண்டாவது போர்ஷன் கம்மியாக இருக்கும். இப்போ 8th லெசனில் போர்ஷன் கம்மி, அதனால தான் அது ஈஸின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ தட்ஸ் இட். இப்படி தான் ஒரு மந்த்துக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கணும், பிளான் பண்ணிக்கலாம். பயாலஜி ஒரு சாப்டருக்கு எவ்வளோ நாள் ஒதுக்கணுங்கிறது எனக்கு எக்ஸாக்டாக சொல்ல தெரியல. ஏன்னா நம்ம புக்கின் கலந்து படிப்போம். பயாலஜியில் வந்து பேஜ் பை பேஜாக தான் படிப்பீங்க, பேஜ் பை பேஜாக தான் படிப்பீங்க. ஒரு லெசனுக்கு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் வந்து ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு கிடையாது. 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணலாம். சரியா? அந்த 1 வீக்கில் அந்த ஃபுல் இதுவுமே படிக்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஒன் மோர் திங், இந்த சாட்டர்டே சண்டே யாருக்கெல்லாம் லீவ் இருக்கோ, இப்போ வீக்லி 2 நாள் லீவ் இருக்குன்னா சாட்டர்டே ஒரு 2 சப்ஜெக்ட் படிங்க, மேக்ஸ் கெமிஸ்ட்ரி. சண்டே 2 சப்ஜெக்ட் படிங்க, ஃபிசிக்ஸ் பயாலஜி. அப்போ எக்ஸ்ட்ராவாக உங்களால் போர்ஷன்ஸ் கவர் பண்ண முடியும். அதாவது ஒரு லீவ் கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த லீவில் வந்து 4 சப்ஜெக்ட்டுமே படிக்காமல் 2 சப்ஜெக்டாக படிங்க. சாட்டர்டே 2 சப்ஜெக்ட், சண்டே வந்து சாட்டர்டே படிக்காத திருப்பி 2 சப்ஜெக்ட் என்ன செய்யணும், மீதி 2 சப்ஜெக்டை படிக்கணும். இல்லை எனக்கு சண்டே மட்டும் தான் லீவ் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் சண்டேல மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அடுத்த வீக் ஆஃப் சண்டேல ஃபிசிக்ஸ் பயாலஜி படிங்க. திருப்பி 3rd வீக் வந்து மேக்ஸ் கெமிஸ்ட்ரி படிங்க, 4th வீக் ஃபிசிக்ஸ் பயாலஜி படிங்க. ஸோ ஒரு நாளில் 2 சப்ஜெக்ட் படிக்கும்போது நிறையா அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டட் போர்ஷனை கவர் பண்ண முடியும். இப்போ சண்டே ஃபுல்லாக 4 சப்ஜெக்ட் கவர் பண்ணிங்கன்னா 2 மணி நேரம் படிப்பீங்களா? அதே இது 2 சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா 4 மணி நேரம் படிக்கலாம் அந்த சப்ஜெக்டை. அப்போ 4 மணி நேரத்தில் நிறைய போர்ஷன் கவர் பண்ண முடியும். ஸோ இதுதான் நான் இந்த இடத்துல மீன் பண்ணுறேன். சரியா? ஸோ உங்களோட பிளான் இது மாதிரி இருக்கணும். எப்படி ஒரு மந்த்துக்கு பிளான் பண்ணணும், ஒரு சாப்டருக்கு எப்படி படிக்கணும், ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் படிக்கணும்னு சொல்லிட்டேன். என்னெல்லாம் படிக்கணும் நீங்கள் தான் பிளான் பண்ணணும். அட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நான் வந்து இதுதான் படிங்கன்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. இட் வேரிஸ். ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் வேரி ஆகும், டைம் வேரி ஆகும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க, தப்பு கிடையாது. இப்போ கெமிஸ்ட்ரி ஈஸியாக வருதுன்னா அது கொஞ்சம் டைமை குறைச்சிட்டு, மேக்ஸ் கஷ்டமாக இருந்தால் மேக்ஸ்க்கு டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் த திங். ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் டூ கமெண்ட், லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் வேணுங்கிறத சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி சேனலில் நம்ம வீடியோஸ் கொண்டு போகலாம். தேங்க்யூ ஸோ மச்.